UGTRB Maxல யூனிட் 8ல டைனமிக்ஸ்ங்கிற டாபிக்ல பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் அதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். ப்ரொஜெக்டைல் இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டைல் ஒரு பாரபோலிக் பாத்தில் தான் டிராவல் ஆகும். அந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். A particle is projected vertically upwards with a velocity of 49 meter per second. Find the time of flight. அதாவது ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் மேல் நோக்கி நான் தூக்கி போடுறேன். அதுக்கு எனக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு, தட் இஸ் 49 மீட்டர் பர் செகண்ட். இதுல டைம் ஆஃப் ஃபிளைட், அப்போ அது ரீச் பண்ண அந்த அப்பர் மோஸ்ட் பார்ட்டை ரீச் பண்ணக்கூடிய அந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி u is equal to 49 மீட்டர் பர் செகண்ட். கிராவிட்டி அவங்க கொடுக்க மாட்டாங்க, கிராவிட்டிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட், வி நோ தட். ஸோ 9.8ங்கிறது அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆல்ஃபாங்கிறது 90 டிகிரி. ஏன்னா எப்படி தூக்கி போடுறாங்க, வெர்டிக்கலி அப்வர்ட்ஸாக தூக்கி போடுறதுனால ஆல்ஃபா நான் 90 டிகிரின்னு வச்சிருக்கேன். டைம் ஆஃப் ஃபிளைட்டோட ஃபார்முலா 2u into sin alpha by g. எல்லா வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணோம்னா டைம் ஆஃப் ஃபிளைட் எனக்கு எவ்வளோ, 10 செகண்ட்ஸில் அது ஹையர் மோஸ்ட் அந்த டைமை ரீச் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.